இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. எல்லாருமே வெப்சைட் வழியா போயிட்டு உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கவனமா நீங்க கேட்க வேண்டியது, இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல 15,403 பேர் இருந்தாங்க. அதுல சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7,964 பேருக்கு கிடைச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்ட்ல அட்டெண்ட் பண்ண மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கெல்லாம் சீட்டே கிடைக்காது. நீங்கலாம் கவர்மெண்ட் கோட்டால படிக்கவே முடியாதுன்னு பல பேர் சொன்னாங்க. அந்த 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டெல்லாம் முடிந்து இப்ப 7,964 பேருக்கு சப்ளிமெண்டரில சீட்டு கிடைக்குதுன்னா, தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்கிறது பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறது மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் இப்ப தெரிய வந்திருக்கும். இந்த 7,964 பேருக்கும் இப்ப ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். நீங்க வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டை போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள்ள நீங்க எல்லாருமே காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். மாணவர்கள் கல்லூரிக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைச்சிச்சுங்கிறதெல்லாம் விட 7.5ல கொஞ்சம் பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. அது எவ்வளவு பேருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக்கா பார்க்கும்போது ஜென்ரலா 15,104 பேர் இருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 7,767 பேருக்கு சீட் அலாட் ஆயிருக்கு. அதே இந்த 7.5 ரிசர்வேஷன்ல இந்த 15,104 பேர்ல 5,163 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 7.5. அந்த இதுல 7 பேருக்கு தான் சீட் அலாட் ஆயிருக்கு. பாருங்களேன், 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புண்ணியவான்கள் யாருன்னு தெரியல. பரவாயில்ல, அந்த மாணவர்கள் ரொம்பவே புண்ணியம் படைச்சவங்க தான். அவங்களுக்கு இலவச சீட்டு சப்ளிமெண்டரியிலே கிடைச்சிருக்கு. அதே போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 299 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்தது. அதுல சீட்டு வந்து 165 பேருக்கு கிடைச்சிருக்கு. இந்த 299 பேர்ல 96 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல்ல 7.5, அதுல ஒரு 25 பேருக்கு வந்து 7.5 சீட்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுதாங்க இப்போ ரிசல்ட்டு. இதை வச்சு நான் எல்லாமே கால்குலேஷன் பண்ணி தான் சொல்கிறேன். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணதில் 15,403 பேருக்கு ரேங்க் வந்திருக்கு. அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சீட்டு அலாட் ஆனது 7,964 பேருக்கு. இந்த 7,964 பேரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு போகலாம், போகாமையும் இருக்கலாம். அது உங்கள் விருப்பம். அது உங்கள் விருப்பங்க. காலேஜுக்கு போங்க, போகாமல் போயே ஆகணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. 20 லட்சமோ 30 லட்சமோ அபராதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போகலாம், பிடிச்சிருந்தா போகலாம், பிடிக்கலைன்னா விட்டுறலாம். சரி சார், நாங்கள் இப்போ காலேஜுக்கு போகிறோம், என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அங்கே ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் எல்லா விவரங்களுமே போட்டிருக்கோம். உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய 10th 12th இந்த அலாட்மெண்ட் ஆர்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற பெரிய லெவலில் நேட்டிவிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் வந்து 12th படிச்சிருந்தா தான் வேணும், மற்றபடி யாருக்கும் தேவையில்லை. நீங்கள் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கங்க, உங்கள் ஃபோட்டோ காப்பியெல்லாம் எடுத்துக்கங்க. ஒரு 6, 7, 8 ஃபோட்டோ, ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அவ்வளோதான், பெரிய மேட்டரே கிடையாது. இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ்லேயும் ஃபோன் பண்ணி கேட்பீங்க. கேட்டுக்கிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் விவரங்கள் தெரியல சார், எனக்கு வந்து சுத்தமாக எதுவுமே தெரியலனா, உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறீங்களா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு எங்கே சீட்டு கிடைச்சிருக்கு, அந்த காலேஜ் நல்ல காலேஜா நல்ல காலேஜ் இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே கூட நான் ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன். அதில் எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட் ஆனிச்சுங்கிறத சொல்லுங்கள். யார் சொல்லணும்? இந்த 7,964 பேர் சொல்லுங்கள். இவங்களுக்கு தான் சீட்டு இப்போ அலாட் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும், சார் இப்போ நாங்கள் சீட்டு வாங்கிட்டோம், இன்னொரு கவுன்சிலிங் சொல்கிறீங்களே SCA to SC கவுன்சிலிங், அது யாருக்குன்னா முழுக்க SC மாணவர்கள் மீண்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். எப்போ? ஆகஸ்ட் 25ஆம் தேதி, நாளைக்கு. இங்கேயும் சீட்டை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கும் பண்ணிட்டு, நாளைக்கு வர்ற காலேஜ் சூப்பராக இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். அடுத்த அப்டேட்டில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. அதனால் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது, ஈஸியாக கிடைச்சிருக்கு. இவ்வளோ வாய்ப்புகளை மீறியும் இந்த 7,964 பேர் ஒரு நல்ல மாணவர்கள் தான். ஏன்னா புத்திசாலியாக சீட்டு எடுத்திருக்காங்களா, அதனால் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பை.